எல்லோருக்கும் வணக்கம். ரெங்கா சமைத்ததில் ருசித்தது சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கார்கால கார்த்திகை. கார்த்திகை மாதம் தமிழ் மாதத்தின் 8வது மாதம் ஆகும். இந்த மாதத்தில் பல மகிமைகள் நடந்ததாக புராணங்கள் கூறுகின்றன. கார்த்திகை மாதம் முழுவதும் ஆலயத்திற்கு கட்டாயமாக செல்ல வேண்டும். வீட்டில் காலை மாலை 2 வேளையும் விளக்கேற்றி வழிபடுவதும் சாலச் சிறந்தது. சிவபூஜை, விஷ்ணு பூஜை என 2 பூஜைகளும் செய்ய வேண்டும். தீபதானம் தரலாம். கோயிலுக்கு விளக்கேற்ற எண்ணெய் வாங்கி தரலாம். வீட்டில் அதிக அளவில் தீபம் ஏற்றலாம் என்கின்றன புராணங்கள். இந்த மாதத்தில் மழை அதிகம், எனவே கிருமிகளும் அதிகம் இருக்கும். சூரிய ஒளி குறைவாகவே இருக்கும். தீபச்சுடரின் வெப்பம் கிருமிகள் நம்மை அதிகம் தாக்காமல் காக்கும். எனவேதான் நம் முன்னோர் விளக்கேற்றும் பழக்கத்தினை இம்மாதத்தில் கொண்டு வந்தனர். சீக்கிரம் இருட்டி விடுவதால் சாலையில் நடப்போருக்கு மழையின் காரணமாக அதிக அசௌகரியம் இருக்கும். எனவேதான் மின் விளக்கு இல்லாத காலத்தில் திண்ணை மாடத்தில் விளக்கேற்றினர். பொதுவாகவே பழங்காலத்தில் வாசலில் இருபுறமும் மாடம் அல்லது பிறை வைத்து 2 வேளையும் விளக்கேற்றுவது வழக்கமாக இருந்தது. கார்த்திகை மாதம் சீக்கிரம் இருட்டிவிடும் மற்றும் மழை வேறு. சாலையோ குண்டும் குழியும், வெள்ளம் அல்லது நீர்ப்பெருக்கு, அதில் விஷ ஜந்துகள் நடமாட்டம். அதற்காகத்தான் ஊருக்கு முன் விளக்கேற்று என்ற வாசகத்தினையும் கொண்டு வந்தனர் முன்னோர். விஷ்ணு பிரம்மா இருவரும் ஜோதி பிளம்பாய் சிவன் காட்சி அளித்த நாள் கார்த்திகை மாதம் துவாதசி திதியிலாம். இந்த நாளில் அன்னதானம் அளித்தால் கங்கை கரையில் 1000 பேருக்கு அன்னமிட்ட பலன் கிடைக்கும் என்று ஆன்றோர் கூறுவார்கள். எனவே முடிந்த அளவு துவாதசி நாளில் உணவு பொட்டலமாவது வழங்குவது நல்லது. அன்னை பார்வதி கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரம் பௌர்ணமி திதியில் கடும் தவத்தின் காரணமாக ஈசனின் இடப்பாகத்தினை பெற்றாளாம். ஈசன் அர்த்தநாரீஸ்வராக காட்சி தந்தது திருவண்ணாமலை என்கிறது அருணாசல புராணம். இந்த மாதம் துவாதசி நாளில் துளசி தேவி மற்றும் மகாவிஷ்ணு திருமணம் நடந்ததாக ஐதீகம். எனவே மாதம் முழுவதும் விஷ்ணுவை துளசியால் அர்ச்சித்து துளசி மாலை சாத்தி வழிபடுவது சிறப்பானதாகும். ஒவ்வொரு துளசி தளத்துக்கும் அஸ்வமேத யாகம் செய்த பலன் உண்டாம். துளசி மாலை அணிவோரிடத்து மகாலட்சுமி வாசம் செய்வாள் என்கிறது சாஸ்திரம். விஷ்ணுவை கஸ்தூரியால் அலங்கரித்து தாமரையால் அர்ச்சித்து வழிபட தேவர்கள் பெற முடியாத பாக்கியத்தை கூட சாதாரண பக்தர்கள் அடைய முடியுமாம். மகாவிஷ்ணு சன்னதிக்கு நேரே அமர்ந்து பகவத்கீதையின் விபூதி யோகம், பக்தி யோகம், விஸ்வரூப யோகம் பாராயணம் செய்ய சகல பாவங்களும் நீங்கி புண்ணியம் நம்மை வந்து சேருமாம். மகாலட்சுமியை பிரிந்த விஷ்ணு மீண்டும் தாயாரை சேர தவம் மேற்கொண்டு சிவபெருமானின் அருள் பெற்ற தலம் ஸ்ரீவாஞ்சியம். இத்தலத்தில் உள்ள குப்தகங்கை தீர்த்தத்தில் நடைபெறும் கார்த்திகை ஞாயிறு நீராடல் உற்சவம் மிகவும் பிரசித்தி பெற்றது. நவகிரக விரதம் மேற்கொண்டு கார்த்திகை மாதம் முதல் ஞாயிறு தொடங்கி 12 வாரம் கடைபிடிக்க நவகிரக தோஷம் நீங்குமாம். சிவசக்தி அருள் கிட்டுமாம். கார்த்திகை மாதம் ஞாயிற்றுக்கிழமை புண்ணிய நதி நீராடல் சிறப்பு. பின் திருமாலை வணங்க வேண்டும். பிரம்மகத்தி தோஷம் முதலான சகல தோஷ பாவங்களும் நீங்கிவிடும் என பிரம்மாண்ட புராணம் அறிவுரை செய்கிறது. கார்த்திகை மாதம் கருமேகங்களுடன் கனமழை பெய்யும் மாதம். எனவே இதனை கார்காலம் என்பர். காந்தல் பூக்கள் அதிகம் மலரும் மாதம். எனவே இம்மாதம் கார்த்திகை மாதம் என பெயர் பெற்றது. இந்த மாதத்தில் சூரிய உதயத்தில் நீராடுபவர்கள் சகல புண்ணிய தீர்த்தங்களில் நீராடிய பலனை அடைவார்களாம். கார்த்திகை முதல் நாள் முடவன் முழுக்கு என கூறப்படுவதுண்டு. இந்த நாளில் காவேரியில் நீராடினால் ஐப்பசி மாதத்தில் நீராடும் துலா ஸ்நான பலனை இந்த ஒரு நாளில் பெற முடியும் என்கிறது புராணம். இதுபோல பல்வேறு சிறப்புகளையும் கொண்டது கார்த்திகை மாதம். வெண்கலம் அல்லது வெள்ளி விளக்கில் நெய் விட்டு தீப ஒளியுடன் வேத விற்பனருக்கு தானம் அளிக்க இல்லத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் நிறைவேறுமாம். விருச்சிக ராசியில் சூரியன் சஞ்சரிப்பதால் இந்த மாதத்தில் மணல் உடல் சேர்க்கையில் பிரச்சனை வராது. எனவே இந்த மாதம் திருமண மாதம் என இந்து சாஸ்திரம் கூறுகிறது. சிவலிங்கத்தை நெய்யால் அபிஷேகித்து வில்வம் மறிக்கொழுந்தால் அர்ச்சித்து வழிபட குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறையுமாம். திருக்கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை தீபம், சோமவார விரதம், உமா மகேஸ்வர விரதம், கார்த்திகை ஞாயிறு மற்றும் கார்த்திகை விரதம்,
விநாயகர் சஷ்டி விரதம், முடவன் முழுக்கு, வளர்பிறை துவாதசி, பிரமோதின ஏகாதசி, ரமா ஏகாதசி போன்ற வழிபாடுகள் மேற்கொள்ளப்படும். இந்த மாதத்தில் மெய்ப்பொருள் நாயனார், ஆனாய நாயனார், மூர்க்க நாயனார், சிறப்புலி நாயனார், கணம்புல்ல நாயனார் குரு பூஜை நடைபெறுகிறது. கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை நட்சத்திரத்தில் திருமங்கை ஆழ்வாருடைய ஜென்ம ஜெயந்தி திருமால் கோயில்களில் நடைபெறுகிறது. இந்த மாதத்தில் நம் உடல் மற்றும் உள்ள இயக்கம் சீராக இருக்கும். எனவே இந்த மாதம் முதல் நாள் தர்மசாஸ்தா ஐயப்பனுக்கு மாலை அணிந்து விரதம் மேற்கொள்ளப்படுகிறது. கார்த்திகை பௌர்ணமியில் சந்திரன் ரிஷபராசியில் முழுமையாக இருப்பதால் ஆறு, ஏரி, குளங்களில் உள்ள நீர் தெய்வீக ஆற்றல் பெறுகிறது. அதில் செய்யும் ஸ்நானம் தீமை மற்றும் பாவங்களை அழித்துவிடும் என்பது நம்பிக்கை. இந்த மாதத்தில் ஜீரண சக்தி குறைவு. எனவே மாமிசம் உண்ணக்கூடாது என்றும், மாமிசம் கைவிடாதவர் புழு பூச்சியாக பிறப்பார்கள் என்றும் பத்மபுராணம் கூறுகிறது. கார்த்திகை மற்றும் திருவோணம் என 2 நட்சத்திரங்களும் நல்ல நட்சத்திர சக்தி தருவதால் இவ்விரு நட்சத்திர நாளில் விரதம் கடைபிடிக்க வேண்டும். கார்த்திகை சோமவாரத்தில் திருக்குற்றாலத்தில் நீராடி குற்றாலநாதர், குழல்வாய் மொழி அம்மையை வழிபட பாவங்கள் அழியும். தீபதானம், வெங்கல பாத்திர தானம், தானிய தானம், பழதானம் செய்ய செல்வம் சேருமாம். முருகன் வைகாசி விசாகத்தில் பிறந்தவர் மற்றும் 6 கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டமையால் கார்த்திகை மற்றும் விசாகம் முருகன் வழிபாட்டுக்குரிய நட்சத்திரங்கள் ஆகும். கார்த்திகைகளில் முருகனுக்கு சந்தன அபிஷேகம் செய்து வழிபட மழலை பேறு கிட்டுமாம். கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரம் பௌர்ணமி திதி என்று வழிபடுவது சிறப்பு. சந்நிதியில் தீபம் ஏற்றி வழிபட சகல பாக்கியங்களும் பெறலாம். கார்த்திகை மாதம் பௌர்ணமி அன்று பூமிக்கு மிக அருகில் சந்திரன் வருகிறது. சந்திரனின் ஆகர்ஷண சக்தி பூமியில் அதிகம் இருக்கும். அன்று நாயுருவி வேரினை எடுத்து வீட்டிற்கு கொண்டு வர தனலாபம் கிட்டும் என்பது ஐதீகம். நாள்தோறும் வீட்டில் 2 வேளையும் தீபம் ஏற்றுவது மற்றும் கார்த்திகை மாதத்தில் ஆலயங்களில் தீபம் ஏற்றுவதும் எல்லாவித செல்வங்களையும் தரும். வாழ்வு ஒளிமயமாகும். தினமும் ஏற்ற முடியாதோர், வேலைக்கு போவோர் துவாதசி, சதுர்த்தசி, பௌர்ணமி என 3 தினங்கள் மட்டுமாவது 2 வேளையும் ஏற்ற வேண்டும். தீபத்தன்று கிழக்கில் பார்த்து ஏற்றினால் கஷ்டம் விலகும். மேற்கு திசையில் ஏற்ற கடன் தொல்லை நீங்கும் என்பர் பெரியோர்கள். கார்த்திகை பௌர்ணமி அன்று தேவர், ரிஷி, முனிவர் யாவரும் திருவண்ணாமலையில் கிரிவலம் வருவார்களாம். இந்திரன், வருணன், வாயு, யமன், குபேரன் ஆகியோரும் வலம் வருவதாக கூறுகிறது புராணங்கள். மகாவிஷ்ணுவும் திருமகளுடன் கிரிவலம் வருவதாகவும் புராணங்கள் கூறுகின்றன. எனவே இம்மாதத்தில் பௌர்ணமி கிரிவலம் மிகவும் சிறப்பானதாக கூறப்படுகிறது. கிரிவலத்தின் போது மழையில் நனைவது தேவர்களின் ஆசி கிட்டியதாக பொருள்படுமாம். ஸ்ரீவில்லிபுத்தூரில் சுக்லபட்ச ஏகாதசி அன்று நம்பாடுவான் என்ற பக்தனுக்கு அருள் செய்ததை முன்னிட்டும், குளிர்காலம் வருவதை பக்தர்களுக்கு அறிவிக்கும் பொருட்டும் சுவாமிக்கு 108 போர்வைகள் இப்பொழுதும் சாற்றப்படும். இந்த வைபவம் மிகவும் சிறப்பாக நடைபெறுவது வழக்கம். கார்த்திகை பஞ்சமி தினம் நாகதோஷ நிவர்த்தி செய்யவும், அனங்க திரையோதசி சிறப்பான வழிபாடுகளாகவும், ரதி மன்மத வழிபாடு செய்தால் திருமணம் விரைவில் நடக்குமாம் என பெரியோர்கள் கூறுவார்கள். லக்ஷ்மி பிரபோதனத்தன்று மாலையில் மகாலட்சுமி வழிபாடு இழந்த செல்வத்தை மீண்டும் பெறச் செய்யுமாம். துளசி, நெல்லி விவாகம் பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெற இந்த மாதத்தில் கடைபிடிக்கும் விரதம் ஆகும். கார்த்திகை மாதம் 28ஆம் தேதியன்று ஸ்ரீ நாராயண பட்டத்திரி அவர்கள் ஸ்ரீமன் நாராயணம் என்ற மாபெரும் காவியத்தை குருவாயூரில் எழுதி முடித்து பகவான் தரிசனமும் பெற்று அவரது வியாதியும் குணமான நாளாகும். நாராயணியம் 100 தசகங்கள் கொண்டது. இந்த ஒப்பற்ற நாராயணம் படித்தால் எல்லா வியாதியும் நம்மை விட்டு ஓடிவிடும் என்பது இந்த கலிகாலத்திலும் நடைபெற்று வரும் உண்மையாகும். அன்று 100வது தசகம் மட்டுமாவது படித்து குருவாயூரப்பின் அருளுக்கு பாத்திரமாவோம். பால் பாயாச பிரசாதம் படைத்தல் சிறப்பு. 1587 டிசம்பர் மாதம், அதாவது கார்த்திகை 28ஆம் தேதி அன்றுதான் பட்டத்திரிக்கு பகவான் காட்சியளித்து வியாதியையும் குணமாக்கினாராம். எனவே குருவாயூரில் கார்த்திகை மாதம் 28ஆம் தேதியை ஸ்ரீமன் நாராயணிய தினம் என்று வருடா வருடம் கொண்டாடப்படுகிறது. அஸ்மின் என தொடங்கும் 8வது தசகம்
கடைசி ஸ்லோகத்தை நாள்தோறும் விடாமல் கூறி வர மகாரோகங்களிலிருந்து குணமடையலாம் என ஸ்ரீ காஞ்சி மகா பெரியவரும் அருளியதாக தெரிகிறது. கோலத்தை பார்க்கலாம். 6.6 வரிசை வைக்கலாம். நடுவே 4.4 வரிசையை சதுரம் வரைந்து அடிப்படை படிக்கோலம் அமைக்கவும். வெளியே உள்ள 6 புள்ளிகளில் 4 புறமும் நடுவேயுள்ள 4 புள்ளிகளை பேஸாக வைத்து 3, 2, 1 என இடைப்புள்ளி வைக்கவும். சற்றேறக்குறைய தாயக்கட்டம் போல கட்டங்களை பார்த்து நிதானமாக 4 புறமும் இணைக்கவும். 4 புறமும் தீபங்களை அலங்காரமாக வரையவும். 2 தீபங்களுக்கிடையே மொட்டுகள் மலரட்டும். அலங்கரித்து மெருகூட்ட பெண்களுக்கு தெரியாதா என்ன? அவரவர் விருப்பப்படி மலர் மணி என அலங்கரித்து நடுவே விளக்கேற்றி வைக்க கார்த்திகை காரிருள் போயே போச்சு. ஒளிவிட்டு பிரகாசிக்கட்டும் விளக்கு. கோலம் எல்லோருக்கும் பிடித்திருக்கும் என நம்புகிறேன். கோலம் போடுங்கள். உடலுக்கும் பயிற்சி, மனதுக்கும் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வளர்க விவசாயம். பிரபஞ்சத்திற்கு நன்றி.